Very good morning, my dear students. Today we are going to learn about span of management, followed by the second chapter, functions of management. Span of management, it refers to the number of subordinates who can be managed by a superior. Span of management அப்படிங்கிறது ஒரு மேனேஜர் அவருக்கு கீழே இருக்க சபார்டினேட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்கள வந்து மேனேஜ் பண்ணுறது. இட் இஸ் கால்ட் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். தட் இஸ், இப்போ ஒரு மேனேஜர் கீழே வந்து ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அவருடைய மேனேஜ்மெண்ட் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதே வந்து அவருக்கு கீழே ஒரு 20 பேர் 30 பேர் இருந்தால் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஹீல் ஃபீல் காம்ப்ளெக்சிட்டிஸ். ஸோ எல்லாரையும் அட் அ டைமில் வந்து ஈ கேனாட் கோ அண்ட் கண்ட்ரோல் டு கம்யூனிகேட் வாட் எவர் இட் இஸ். அவருக்கு வேறு ஏதாவது சொல்ல இருக்கணும் இல்லை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னும் போதும் ஹீல் ஃபைண்ட் டிஃபிகல்ட் டு கம்யூனிகேட் டு ஆல் ஹிஸ் சப்பார்டினேட்ஸ். இம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இதனால் ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஃப்ளூயன்சஸ் த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் மேனேஜர்ஸ் ஜாப். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தனி நபரோட ஒரு மேனேஜர் அவருடைய ஜாப் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் தென் இட் டிட்டர்மைன்ஸ் த ஷேப் ஆர் கான்ஃபிகரேஷன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். அதாவது ஒரு கம்பெனியோட ஷேப்போ இல்லை ஸ்ட்ரக்சரோ வந்து இதுதான் தீர்மானிக்கும். நவ் த டைப்ஸ், தே ஆர் வைட் and narrow. So this wide span is also called as flat structure. So enna wide span அப்படினு பார்த்தோம்னா, here you can see X is the manager. He is managing A, B, C, D, E, F, G. So under him he has 7 subordinates. Subordinates working under him. So it is a wider span. Here in narrow span you can see it is otherwise called as the tall structure. Under Y, A and B is working as Y subordinates, and under A, C and D is working, then under B, E, F, then under C, G, H, and then under D, I, J, under E, K, L, under F, M, N, and so on. So in wider span, there's only one manager taking care of 7 subordinates, and these subordinates will be listening to X order. And here if you see in Y, that is in narrow span. இந்த narrow spanல பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு 2 பேருக்கும் ஒரு மேனேஜர் இருக்காங்க. From the lowest level if you see, you can see here 2 subordinatesக்கு ஒரு ஹெட், அந்த 2 ஹெட்டுக்கு இன்னொரு ஒரு ஹெட் இருப்பாங்க. லைக் தட் for each pair they'll be having one manager. In wide span, the hierarchical level is very less. Hierarchical level, that means the order or authority of the manager. ஏன்னா அவர் தான் ஒரே ஒரு மேனேஜர், அவருக்கு இவ்வளோ சபார்டினேட்ஸ் இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு அத்தாரிட்டி தான். ஸோ அவங்க வந்து வேறு யாருக்குமே வந்து ஆன்சரபிள் ஆக முடியாது. ஸோ தி hierarchical level is very less. So in narrow span, for each pair of subordinates, ஒவ்வொரு பேர் ஆஃப் சபார்டினேட்ஸ்க்கும் ஒரு ஆத்தரைஸ்ட் பர்சன் இருப்பாங்க. அண்ட் ஹியர் தி hierarchical level is more, it is high. Now we'll see the merits and demerits of wide span of management. ஸோ இந்த wide spanனால் என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்பர் ஆஃப் மேனேஜர்ஸ் கெட்ஸ் ரெடியூஸ்ட். ஏன்னா ஒருத்தரே வந்து இவ்வளோ சபார்டினேட்ஸ் வச்சுருக்கிறதுனால நிறைய மேனேஜர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு அந்த செலவு வந்து குறையும். தென் சபார்டினேட்ஸ் ஃபீல்ஸ் ரிலாக்ஸ்ட். ஸோ இவ்வளோ சபார்டினேட்ஸ் வந்து ஒரே ஒரு மேனேஜர் கீழே ஒர்க் பண்ணும்போது they'll be relaxed, அவங்க ரொம்ப ஃப்ரீயாக they'll be working. Then expenses for remuneration is saved. நிறைய மேனேஜர்ஸ் வச்சுருந்தோன்னா நிறைய ரெமுனரேஷன் பே பண்ணணும். இன் ரிட்டர்ன்ஸ் they'll be paying. ஸோ ஒரே ஒரு மேனேஜர் அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ரெமுனரேஷனும் வந்து அவங்களுக்கு சேவ் ஆகும். Now demerits of wide span. Here the supervision becomes complex. இவர் ஒருத்தரை மேனேஜ் பண்ணும்போது எல்லா சபார்டினேட்ஸும் அவர் கீழே ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து அவர் வந்து ஒழுங்காக சூப்பர்வைஸ் பண்ண முடியாது.
and then it is difficult to manage a large number of subordinates as I have said earlier. ஸோ நிறைய பேர் இருக்கிறதுனால அவர் ஒருத்தரை மட்டுமே மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். Here in narrow span of management, as I have said, hierarchical level increases as it is a taller organizational structure. Here the merits அப்படின்னு பார்த்தோன்னா they'll be having cross communication gets facilitated. That means இப்போது எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒய் கீழே சப்பார்டினேட் அப்படின்னு பார்த்தா ஏ அண்ட் பி. அப்போது இவங்க டைரெக்டாக ஒய் கிட்ட டீல் ஆகாமலோ they'll be having communication between A and B. Vice versa, C to D, E to F, G to H, I to J, K towards L and M to N. இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே they'll be having communication. And in narrow span they have chances of promotion increases. அதாவது ஸோ ஏன்னா ஒவ்வொரு ஹெட்டுக்கும் ஒரு கீழே 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த 2 பேர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது தே ஈவன் கிராஸ் தேர் ஹையர் அத்தாரிட்டி. அவங்கள கிராஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ரொமோஷன் வரலாம். இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த லெவல் கொடுக்கலாம். ஸோ லைக் தட் they'll be getting promotions. Then here the demerits, more number of managers are to be employed. இந்த மாதிரி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய மேனேஜர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுற நிலமை வரும். அப்போ நிறைய மேனேஜர்ஸ் அவங்க அப்பாயிண்ட் பண்ணும்போது சைட் பை சைட் தே மஸ்ட் பே மோர். அவங்க ரெம்யூனரேஷனும் அதிகமாக they'll be giving. And here it is very expensive as they pay more remuneration to all the managers. Then communication will be delayed from bottom level to the top level. அதாவது ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது from the bottom level it will take time to reach the top authority, that is the higher authority. Then lack of coordination and control. ஸோ அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் while they manage அவங்களுக்குள்ளே நிறைய லேக்கிங், அதாவது குறைபாடுகள் இருக்கும். ஸோ டுவர்ட்ஸ் கோஆர்டினேஷன் அண்ட் controlling power. Now students, with this the first chapter is over. Now we'll move on to the second chapter in management process, that is functions of management. This functions of management is thus divided into main functions and subsidiary functions. Here in main function we have already learned about the planning, organizing, staffing, directing, motivation, controlling and coordination. And subsidiary functions we'll be learning about the innovation, representation, decision making, communication. Here innovation means creating new ideas. Something we are innovating, that means we are giving new ideas and creating something new. In day-to-day business world, continuous changes are being made in the businesses. So consumers are satisfied through innovation, that is through new ideas. It even includes new material, new products, new techniques in production, new package, new design of a product and cost reduction. So எந்த ஒரு பொருள் வாங்கும்போதும் some betterment they must show. ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட் உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராடக்டில் ஒரு நியூ டிசைன், நியூ பேக்கேஜ், அந்த பேக்கேஜ் டிஃப்ரெண்ட்டாக காட்டுறதும் அண்ட் தென் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது அண்ட் தென் they'll reduce the price and then they'll promote in the public. Let me give an example for innovation. Suppose when we go to an hotel, normally what we do is that we'll order something new which we have not tasted before. So we'll be going for something new. Normally what we eat at home அது நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் ஹோட்டலில் அதே சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. And same like that also, before and all we used to have button phones. So நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி like that we have changed our lifestyle towards the technology. இப்போ பார்த்தீங்கன்னா mostly everyone are having Android. If you take 100 members, ஒரு 100 பேர் எடுத்துட்டோன்னா அதில் கண்டிப்பாக ஒரு 10 இல்லை 15 பேர் தான் பழைய பட்டன் ஃபோன் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி மெனி ஹவ் சேஞ்ச் தேர் லைஃப் ஸ்டைல். காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிக்கிறாங்க. சேம் லைக் தட் இன் பிஸ்னஸ் ஆல்சோ. ஸோ வென் த பிஸ்னஸ் பீப்புள் ஆர் ட்ரைங் டு பிரிங் அவுட் சம்திங் நியூ,
what the customers like in that is the new design of a product, the packing style, the quality and the price. So இது எல்லாமே வந்து கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் த பிஸ்னஸ் பீப்புள் டு கெட் their customers attraction and to become popular among the public. Then representation. Here the manager has to act as representative of a company. Here he will be dealing with the customers, suppliers, government officials, banks, financial institutions, trade unions. It is the duty of every manager to have good relation with others. So ஒரு மேனேஜர் அவருடைய ஒர்க் மட்டும் செய்யாமல் he must deal with the customers கிட்ட டீல் பண்ணுறது and then with the banks. That means he'll be involving in all the work that the company does. Here in decision making, it is necessary that every employee of the organization has to take a number of decisions every day. That means anyone working in the company can give their own ideas. They can provide the decisions to the management. And this decision making, it will help for the smooth functioning of the organization. Then communication. So it is nothing but the thought that is being transmitted, views or opinions from one person to another person. இதை தான் நம்ம கம்யூனிகேஷன் சொல்லுவோம். நம்ம நினைக்கிறத வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறது. மேபி நம்மளுடைய தாட்ஸாக இருக்கலாம், நம்ம நினைக்கிறது வேறு ஏதாவது கம்பெனி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் கொடுக்கலாம். ஸோ தட் வி மஸ்ட் டெல் தெம். நம்ம சொல்லணும், நம்ம நினச்சிட்டே இருக்கக்கூடாது. தட் வி மஸ்ட் கம்யூனிகேட் டு த ரைட் பர்சன். ஸோ ஒர்க்கர்ஸ் ஆர் இன்ஃபார்ம்ட் அபவுட் வாட் ஷுட் பி டன், where it is to be done and how it is to be done and when it is to be done. So communication helps the regulation of job and coordination towards the activities. So main functions are the first and foremost functions of a company, and subsidiary functions are the second important functions of a company. Okay students, go through this video session again. Thank you and have a nice day.